20களில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. 30-40களில் இருக்கிற எங்களுக்கு ஒரு வழியை சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதையும் விட்டு வைக்கணும், அதையும் கவர் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எபிசோட். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். இருபதுகளில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் டைம். நாம் அப்போது சேர்க்குற பணம் வளர்கிறதுக்கு மேக்ஸிமம் டைம் கிடைக்கும். அப்போ 20களில் நாம் இன்வெஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அவ்வளோதானா? சைனீஸில் ஒரு ஃபேமஸ் பழமொழி இருக்குது, மரம் நடுறதுக்கு பெஸ்ட் டைம் 20 வருஷத்துக்கு முன்னால், அப்போவே நட்டு இருக்கணும். அதுக்கு அடுத்த பெஸ்ட் டைம் நவ், இப்போ. அதனால் 20களை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது, இப்போது தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு சந்தோஷப்படணும். 20களில் டைம் நமக்கு ஃபேவரபுளாக இருக்குதுன்னா 30களில் நமக்கு வேறு அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம கெரியரில் நல்லாவே வளர்ந்துருப்போம். கண்டிப்பாக சம்பளம் 3 மடங்கு அல்லது அதுக்கு மேலேயே அப்படின்னு கூடியிருக்கும். ஆனால் குடும்பம் பெருசாகி பொறுப்புகள் அதிகமாகி செலவுகளும் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அட்லீஸ்ட் நமக்கு அதிகமான இன்கம் வரும். அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நாம் 20% சேமித்தா கூட அந்த அமௌண்ட் 20களில் சேமிக்கிற 50%க்கு மேலேயே வரும். அதனால் எவ்வளோ சேமிக்க முடியுமோ அவ்வளோ சேமித்து முதலீடு பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதை எப்படி பண்ணலாம்? நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்? செலவுகள் போக மிச்ச பணத்தை சேமிக்க பார்ப்போம். அதுக்கு பதிலாக சேமிப்பு போக மிச்ச பணத்தை நம்ம செலவழிக்க பயன்படுத்தணும். இப்போ நாம் மாதம் 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறோன்னு வச்சுப்போம். செலவு போக மிச்சத்தை சேமிக்கலாம் அப்படின்னு இருந்தோம்னா என்ன நடக்கும்? மாலு, சினிமா, பிரியாணி அப்படின்னு எல்லா செலவும் போக மிச்சத்தை பார்த்தா 10,000 அல்லது 15,000 அவ்வளோதான் தேரும். அதுக்கு பதிலாக மாதம் 30,000 எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக போட்டுட்டோன்னு வைங்க. இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் மாதம் 70,000 தான் பார்ப்போம். அதுதான் நம்ம இன்கம்னு நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவை வச்சுப்போம். இங்கே யூஎஸில் இருக்கிறவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை உங்கள் 401Kல யூஸ் பண்ணலாம். கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜை வருஷத்துக்கு 20K வர்ற மாதிரி கூட்டிடுங்க. அங்கே பணம் போகிறதே நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டோம். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் 50K, 75K, 100K அப்படின்னு அது வளர்கிறத பார்க்குறதுக்கே அது ஒரு தனி சந்தோஷம்தான். 15 வருஷத்தில் $1 மில்லியன் கிட்ட பேலன்ஸ் வந்துடும். அடுத்து நம்ம ரிட்டையர்மெண்ட் தேவை நமக்கு தெரியணும். நம்ம வருட செலவுகளில் 25 மடங்கு சேர்த்துட்டோம்னா நம்ம ரிட்டையர்மெண்ட் லைஃப் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த 25 மடங்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் ஒரு டார்கெட்டை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேமித்து முதலீடு பண்ணலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு 40 வயசில் வருட செலவுகளில் 7 மடங்கு சேர்த்துருக்கணும், 50 வயசில் 15 மடங்கு, 60 வயசில் 30 மடங்கு அப்படின்ன மாதிரி ஒரு டார்கெட்டை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி சேமித்து முதலீடு பண்ணலாம். இந்த டார்கெட்டை ஒரு ரஃப் கைடன்ஸாக வச்சுக்கணும். எதுவுமே நம்ம பிளான் படி போகாது. வாழ்க்கை நமக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். தட்ஸ் ஓகே. பிளான்னு ஒன்று இருந்தால் தான் அந்த பிளானில் இருந்து நம்ம எவ்வளோ டீவியேட் ஆகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த டீவியேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜியையும் நம்மளால் மாற்ற முடியும். 40 வயசில் வருட செலவுகளில் 7 மடங்கு சேர்த்துருக்கணும்னு சொல்கிறீங்க, இப்போ தானங்க நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு சாம்பிள் கால்குலேஷனை பார்ப்போம். இப்போ நமக்கு வயசு 35, வருட சம்பளம் 5 லட்சம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நயா பைசா நம்ம சேர்க்கலை. ஆனால் இனிமேல் வர்ற சம்பளத்தில் 30% சேமித்து முதலீடு பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வருஷத்துக்கு 10%, சேலரி ஹைக் வருஷத்துக்கு 6%. அது யாருங்க வருஷத்துக்கு 6% ஹைக் கொடுக்குறா அப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற நம்பரை இதில் போட்டுக்கோங்க. அப்புறம் இன்ஃப்ளேஷன், அதை மறக்க முடியுமா? அது 6%. முதல் வருட முடிவில் நம்ம நெட்வொர்த், அதாவது கடன் போக நம்ம சேர்த்து வச்சிருக்கிற அசட்ஸோட வேல்யூ, அந்த நெட்வொர்த் 1,65,000. நெட்வொர்த் அஸ் எக்ஸ்பென்ஸ் மல்டிபிள். இந்த காலமில் நம்ம நெட்வொர்த் நம்ம வருட செலவுகளில் எத்தனை மடங்கு அப்படின்னு பார்க்குறோம். முதல் வருட முடிவில் அது 0.47. அடுத்த வருடம் சம்பளம் 6% கூடுது, செலவும் 6% கூடுது. ரெண்டாவது வருட முடிவில் நெட்வொர்த் மல்டிபிள் கிட்டத்தட்ட 1. சம்பளம், செலவுகள், சேமிப்பு, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இதே ரேட்டில் வளருதுங்கிற பட்சத்தில் நம்மளோட 60வது வயசில் நம்மளோட வருட செலவுகளில் 20 மடங்கு சேர்த்துருப்போம். நாட் பேட். நம்ம டார்கெட் 25 மடங்குன்னா நாம் என்னெல்லாம் செய்யலாம்? சேவிங்ஸ் ரேட்டை 35%ன்னு கூட்டலாம். இப்போ நம்ம டார்கெட் 25 அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் இருக்குது.
இல்லை என்னால் 35%லாம் சேமிப்பை கூட்ட முடியாது அப்படின்னா நமக்கு இருக்கிற இன்னொரு ஆப்ஷன் அதிகமாக சம்பாதிக்க பார்க்கணும். சேலரி கைக்க வருஷத்துக்கு 6%லேருந்து 7% அப்படின்னு கூட்டுவோம். இப்போ நாம் 27 மடங்கு அச்சீவ் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு வருஷமும் 7% ஹைக் வாங்குறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அறிவையும் திறமையும் வளர்த்துக்கிட்டே இருந்தால் தான் அதை அச்சீவ் பண்ண முடியும். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன். எக்விட்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுனா லாங் டேர்மில் 10% ரிட்டர்ன் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக கூட வரலாம். ஆனால் நம்ம கேல்குலேஷன் பர்பஸ்க்கு கன்சர்வேட்டிவாக 10% அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம லேட்டாக தானே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம், கேட்சப் பண்ணுறதுக்கு அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் ஆர்வமாக முயற்சி பண்ணக்கூடாது. நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டை பீட் பண்ண எடுக்கிற ஒவ்வொரு அடிஷ்னல் ரிஸ்க்கும் இண்டெக்ஸ் ஃபண்ட் ரிட்டர்னை விட மோசமாக ஆகிறதுக்கான வாய்ப்பை தான் கூட்டும். அதுக்காக வேறு எதுவும் முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலை. ஆர்வக்கோளாறான முயற்சிகளுக்கு நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு சின்ன பர்சன்டேஜ் 5லேருந்து 10% வரை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறது என்ன கேட்டிங்கன்னா தேவையில்லாத ரிஸ்க். அதை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி 100% எக்விட்டியில் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மற்ற அசட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் நாம் குறைச்சிக்கணும். 100% எக்விட்டியில் இருக்கிறதா இருந்தால் 50 வயசு வரை அப்படி இருக்கலாம். அடுத்த 10 வருஷத்தில் மார்க்கெட் சிச்சுவேஷனை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அலோகேஷனை குறைச்சிக்கிறது நல்லது. 60 வயசில் ரிட்டையர் ஆகும்போது 50% அல்லது அதுக்கும் குறைவாக எக்விட்டி எக்ஸ்போஷர் வச்சுக்கிற மாதிரி போர்ட்ஃபோலியோவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஒரு சஜஷன் தான். உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற பர்சன்டேஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்ஃப்ளேஷன். இங்கே 6%ங்கிறது இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலை மேனேஜ் பண்ணுறதுக்கான நார்மல் இன்ஃப்ளேஷன். இப்போ நம்ம நண்பர் புதுசாக ஒரு கார் வாங்குறார். நமக்கு என்ன, நாம தான் நல்லா சம்பாதிக்கிறோமே, நாமளும் வாங்குவோம். இப்போ நம்ம மேனேஜர் புதுசாக ஒரு ஐஃபோன் வாங்குறார். நாம் மட்டும் குறைச்சலாம் என்ன, நாமளும் வாங்குவோம் அப்படின்னு அடுத்தவங்களை பார்த்து அந்த பியர் ப்ரெஷரில் நம்ம லைஃப் ஸ்டைலை அப்கிரேட் பண்ணிகிட்டே இருந்தால் அதுதான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். அது நம்ம சேவிங்ஸ் ரேட்டை பாதிக்கும். 30%க்கு பதிலாக ஜஸ்ட் 20% தான் சேமிக்கிறோன்னு வச்சுப்போம். அப்போ நம்ம ரிட்டையர் ஆகும்போது 60 வயசில் நம்ம வருட செலவுகளில் 12 மடங்கு தான் சேர்த்துருப்போம். அதுக்காக அப்கிரேடே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலை. ஆனால் ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணும்போதும் அது நம்ம சேவிங்ஸ் ரேட்டை எப்படி பாதிக்கும் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்துட்டு அப்புறமா பண்ணுங்கள். அதே மாதிரி கடன். நம்ம ஏற்கனவே நல்ல கடன் எது, கெட்ட கடன் எது அப்படின்னு இந்த சேனலில் விரிவாக பார்த்துருக்குறோம். கெட்ட கடன் வாங்குறத எவ்வளோ தூரம் நம்மளால் தவிர்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம தவிர்க்க பார்க்கணும். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் எல்லாரும் நம்மளை கடனாளி ஆகிறதுலே குறியாக இருக்கிறானுங்க. 0% இன்ட்ரெஸ்ட் சார், இப்போ வாங்கிக்கோங்க, மெதுவாக பே பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்மளை டெம்ப் பண்ணி தேவையில்லாத அப்கிரேட்ஸ் எல்லாம் நம்ம தலையில் கட்டி விடுவானுங்க. சரி, கடைக்கு போனால் தானே இந்த பிரச்சனை, உங்கள் கடைக்கே நான் வரலடா, நான் ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு இருந்தாலும் இப்போ புதுசாக பை நவ் பே லேட்டர் அப்படிங்கிறானுங்க. எங்கே போனாலும் விட மாட்டானுங்க போல, நம்மளை கடனாளி ஆக்கியே தீருவேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறானுங்க. நாம தான் உஷாராக இருந்துக்கணும். இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களால் இதை டைரெக்டாக எடிட் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஷீட்டை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு காப்பி பண்ணினீங்கன்னா உங்களால் எடிட் பண்ண முடியும். உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற நம்பர்ஸை இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஷீட்டோட பர்பஸ் நம்ம ஃப்யூச்சர் தேவையை அக்யூரேட்டாக கணக்கு போடுறதுக்கு இல்லை, ஆனால் ஒரு ரஃப் ஐடியாவாக அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஷீட். அது மட்டும் இல்லை, நம்ம வாங்குகிற சம்பளம், நம்ம சேவிங்ஸ் ரேட், லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன், இந்த பேராமீட்டர்ஸ் நம்ம ஃபைனான்ஷியல் க்ரோத்தை எப்படி இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அது நாம் எடுக்கிற ஒவ்வொரு ஃபைனான்ஷியல் டெசிஷன்ஸ்க்கும் உதவியாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குங்க, என்னால் இதில் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சா அந்த பொறுப்பை அவுட் சோர்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபீ ஒன்லி ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் மார்க்கெட்டில் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு ஏற்ற அட்வைசரை இன்டர்வியூ பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் அட்வைசருக்கு நம்ம ஃபைனான்ஷியல் நலன் மட்டும்தான் அவங்க மனசில் இருக்கணும். மார்க்கெட்டில் இருக்கிற யூஸ்லெஸ் ப்ராடக்ட்ஸை நம்ம தலையில் கட்டி அவங்க கமிஷன் சம்பாதிக்க பார்க்குறாங்கன்னா அவங்கள விட்டு தெரிச்சு ஓடிக்கிறது நல்லது. இதெல்லாம் தவிர நம்ம 30களில் வேறு சில விஷயங்களும் செய்யணும். ஃபைனான்ஷியலாக நம்மளை நம்பி ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னா நம்ம கண்டிப்பாக லைஃப் இன்சூரன்ஸ், அதுவும் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும். அதை பற்றி விளக்கமாக தனி எபிசோடே இந்த சேனலில் இருக்குது. நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். லைஃப் இன்சூரன்ஸை ஆப்ஷனாக நினைக்காதீங்க, அது மஸ்ட். அப்புறம் ஹெல்த். நம்ம 30களில் தான் இப்போ சாப்பிடாம எப்போ சாப்பிட போகிறோம் அப்படின்னு பிரியாணி பரோட்டா அப்படின்னு சும்மா ஒரு கட்டு கட்டுவோம். நம்ம உடம்பு ஒரு இன்ஜின் மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக ஸ்மூத்தாக ஓட்டுற வரைக்கும்
வெல் ஆயில்டு மிஷினாக ரொம்ப நாளைக்கு ரிலையபிளாக ஓடும். நம்மளால தான் முடியுதே அப்படின்னு இன்ஜினுக்கு ஓவர்லோட் கொடுத்தோன்னு வைங்க, இப்போதைக்கு நல்லா ஓடுற மாதிரி தான் தெரியும். ஆனால் ரிலையபிலிட்டி சர்ன்னு கீழே போயிடும். 40 வயசுலேயே கொலஸ்ட்ரால், சுகர், அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு 1008 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து எல்லாத்தையுமே விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். அதுக்காக பிரியாணியை டோட்டலாக விட்டுடுங்க அப்படின்னு சொல்லலை. அது எப்படி நம்மளால் முடியும்? அளவாக வச்சுக்கிட்டோம்னா அதே அளவை ரொம்ப நாளைக்கு நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். இல்லை எல்லாத்தையும் இப்போவே என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்ம இன்ஜின் 40களில் கோளாறு கொடுக்கத்தான் செய்யும். அதனால் டெய்லி உடற்பயிற்சி செய்கிறோமோ இல்லையோ, என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு கவனமாக பார்த்து சாப்பிட்டுக்கிறது நல்லது. அப்புறம் நம்ம குழந்தைகள், அவங்க கூட எவ்வளோ நேரம் செலவழிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் செலவழிக்க பாருங்கள். கண்மூடி திறக்கிறதுனால டக்குன்னு வளர்ந்துருவாங்க. அப்புறம் நாமளே நினச்சா கூட அவங்களால நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் முடியாது. நம்மளை மாதிரி தான் அவங்களும் அவங்க லைஃப்பில் பிஸி ஆகிடுவாங்க. இதெல்லாம் தவிர நம்ம 30-40களில் வேறு என்ன பண்ணணும்? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிக்கிறதுக்கு முன்னால் ஒரு விஷயம், நம்ம சேனலுக்கு இப்போ நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. நிறைய கேள்விகளை பார்த்தா முக்கால்வாசி ஏற்கனவே கவர் பண்ணப்பட்ட டாபிக்ஸ். அதனால் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது இந்த சேனலோட பிளேலிஸ்ட் பேஜுக்கு போய் என்னென்ன எபிசோட்ஸ் இருக்குது அப்படின்னு சும்மா ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். பில்டிங் வெல்த், ஏர்லி ரிட்டையர்மெண்ட், பர்சனல் ஃபைனான்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய எபிசோட்ஸ் இருக்கும். செக் இட் அவுட். சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.